ஒரு அடர்ந்த பனிப்பிரதேசத்தில் சிம்பா என்ற பனிச்சிங்கம் வாழ்ந்து வந்தது. பார்ப்பதற்கு கம்பீரமாக இருந்தாலும் அதன் மனதில் பெரும் சோகம். வேட்டையாடத் தெரியவில்லை, நண்பர்கள் இல்லை, வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று நினைத்து ஒரு பெரிய பனிமலையிலிருந்து குதித்து தன் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள முடிவெடுத்தது. சிம்பா மலையின் விளிம்பில் நின்றபோது பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்டது. இந்த அழகான உலகத்தை விட்டுவிட்டு எங்கே போகிறாய் நண்பா? எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கவில்லை, எனக்கு நண்பர்கள் இல்லை, வேட்டையாட தெரியாது, எல்லோரும் வெறுக்கிறார்கள். உன் வலிமை உனக்கு தெரியவில்லை. நான் உனக்கு வழிகாட்டுகிறேன், என்னுடன் வருகிறாயா என்று தன் கையை நீட்டினாள். அன்று முதல் சிம்பாவின் வாழ்க்கை மாறியது. ஷீலா அவனுக்கு வெறும் வேட்டையை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை, நவீன உலகில் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்றும் கற்றுக் கொடுத்தாள். தோல்விகளைக் கண்டு அஞ்சாமல் பழகியது. பனிப்பிரதேசத்தில் ஒரு டெலிவரி பிசினஸ் தொடங்கி பெரும் வெற்றி கண்டது. சில காலத்திலேயே சிம்பா ஒரு விலை உயர்ந்த கார் மற்றும் மின்னல் வேக பைக் வாங்கும் அளவிற்கு கலர்ந்தது. சிம்பாவின் மாற்றத்திற்கு பின்னால் இருந்த ஷீலாவின் அன்பும் அக்கறையும் மெல்ல மெல்ல காதலாக மாறியது. ஒரு நாள் தான் வாங்கிய புதிய டுகாட்டி பைக்கில் ஷீலாவை ஒரு நீண்ட பயணத்திற்கு அழைத்துச் சென்றது சிம்பா. என்னை சாகாமல் காப்பாத்தி சாதிக்க வைத்த தேவதை நீ. என் வாழ்நாள் முழுவதும் என்னுடன் பயணிக்க சம்மதமா? ஷீலா புன்னகையுடன் சம்மதம் சொல்ல இருவருக்கும் கோலாகலமாக திருமணம் நடந்தது. நீதி கருத்து: வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நாம் நினைக்கும் இடம் ஒரு புதிய ஆரம்பத்திற்கான வாசலாக இருக்கலாம். சரியான துணையும் விடாமுயற்சியும் இருந்தால் எவரும் சிகரத்தை தொடலாம்.